வணக்கம். எந்த எண்ணெய் இதயத்திற்கு ஆரோக்கியம், எந்த எண்ணெய் சமையலுக்கு பயன்படுத்துவது என்ற கேள்வி நம் அனைவருக்கும் உண்டு. நீங்கள் எண்ணெய் வாங்கும்போது அதில் உள்ள லேபிளை பாருங்கள். அதில் 1 பாலிசாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், 2 மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், 3 சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், 4 கொலஸ்ட்ரால் அளவுகளை குறித்து கொள்ளுங்கள். இதில் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் மற்றும் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இந்த இரண்டும் நல்ல கொழுப்பு. இது நம் உடலுக்கு கண்டிப்பாக தேவை. சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் மற்றும் கொலஸ்ட்ரால் என்பது கெட்ட கொழுப்பு. இதுவே இரத்த குழாய்களில் அடைத்துக்கொண்டு நமக்கு மாரடைப்பை ஏற்படுத்தும். எனவே உங்கள் எண்ணெயில் சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் மற்றும் கொலஸ்ட்ராலின் அளவு மிக மிக குறைவாகவும், மோனோ மற்றும் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அதிகமான எண்ணெயையே நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். சரி, இப்போது இந்த நல்ல கொழுப்பு அதாவது HDL குட் கொலஸ்ட்ரால் எந்த எண்ணெயில் அதிகமாக இருக்கிறது என கேட்டால் அதற்கான பதில் ஆலிவ் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், நல்லெண்ணெய் மற்றும் சோயாபீன் ஆயில் இவைகளில்தான். இந்த எண்ணெய்கள் அதிகம் சூடு செய்யாமல் பயன்படுத்தினால் மிகவும் நல்லது. இவைகளுக்கு அடுத்து சூரியகாந்தி எண்ணெய் நல்லது என பரிந்துரைக்கப்படுகிறது. சரி, எந்த எண்ணெயில் LDL கொலஸ்ட்ரால் அதாவது கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்கிறது என்று நீங்கள் கேட்டால் அது நீங்கள் பயன்படுத்தும் டால்டா எனப்படும் வனஸ்பதி மற்றும் பாம் ஆயில் இவைகளில்தான். எனவே இந்த இரண்டின் உபயோகத்தையும் கண்டிப்பாக நிறுத்திவிடுங்கள். தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கொண்டால் அது ஆங்கில மருத்துவர்களால் கெட்ட கொழுப்பு இருக்கிறது என்றும் சித்த மருத்துவர்களால் நல்ல கொழுப்பு இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. தேங்காய் எண்ணெய் இது இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளது. இன்னொரு விஷயம் என்னவென்றால், நீங்கள் ஒரு எண்ணெய்க்கு பதில் 2-3 எண்ணெய்களை கலந்து பயன்படுத்துவது மிகவும் இதயத்திற்கு மிகவும் நல்லது. இது குறித்து உங்கள் மருத்துவரிடமும் கேட்டு பாருங்கள்.